விஷயம் பொறுமையா சொல்லு. உன் தங்கச்சி குமுதாவா ஆத்தங்கரையில மருதாயி அசோக குத்தி கொலை பண்ணிட்டியா மருது? டேய் என்னடா சொல்ற? ஆமா மருது, நம்ம மாரியம்மன் மேல சத்தியமா சொல்றேன். நல்லா பாத்தியா? என் தங்கச்சி தானவா? ஆமாடா, நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஐயோ குமுதா, ஏன் தங்கமே என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டியா? ஏய் தர்மா, தர்மா, சொல்லுங்கண்ணா. ஏய் நம்ம தங்கிச்ச குமுதாவ மருதாயி மாவன் குத்தி கொண்டுட்டானடா. ஏ சாமி, உன்னை நான் இதுக்குத்தான் நான் வீட்டு விட்டு வெளியிலே போவேன். நானு தங்க மாதிரி உன்னை வளர்த்துறேன்னு இப்ப என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டியே என் தங்கமே. ஐயோ குமுதா, எங்க குலவிளக்கே அணைஞ்சு போயிட்டியே. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு 1000 தடவை கூப்பிடுவியே. இனிமே எங்களை யாருமா அண்ணான்னு கூப்பிடுவா? குமுதா, இந்த ஊரே உன்னை பார்த்து பறவைக்கு வாழும்னு நினைச்சனே, உன்னை மன கோலத்தை பார்க்கலாம்னு நினைச்சனே. அந்த ஆண்டவன் உன்னை பொன கோலத்தை பார்க்க வச்சுட்டானே. டேய் தர்மா, நம்ம தங்கச்சி அடக்கம் பண்றதுக்குள்ள அந்த அசோக வீட்டுல ஒருத்தன் கூட உசுரோட கூடாதுடா. நம்ம குமுதாவை பணமாக்குன அந்த மருதாய் குடும்பத்துல இனி ஒருத்த உசுரோடு இருக்கவே கூடாது. அவனை நான் வெட்டி சாச்சிட்டு வரன. எனக்கு ஏதோ ஒண்ணு ஆவிட்டா நாம தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. ஏய் நான் இருக்கிறது நீ கவலையே படாதடா. அதிகாரமே என் கையில் இருக்குடா. எவனை வேணுமானு வெட்டா, குத்தி கொலை பண்ணிட்டு வாடா.